அன்லாக் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். அந்த சவுண்டே வரல. பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம தலைவர் எலி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை காமிச்சிட்டாப்புல. எலி வந்து நிறைய கடிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இது ஃபுல்லாக ரிமோட் கீ இங்கே தான் போகும். இது பாருங்கள், புயல கட்டெல்லாம் வச்சேன், ஒரு யூஸும் கிடையாது. உள்ளே வந்து எவ்வளோ பெரிய கேப்பாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன்லாம் பண்ண போகிறோன்னா வந்து ரேஷ் மேட்டு தான் அடிக்கணும். ஒர்க்கு போயிட்டுருக்கு ரேஷ் மேட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி போட்டாச்சு. இந்த மெஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேப்பையும் வந்து அவங்க ஃபில் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மெஷ் அடித்து முடிச்சாச்சு. இன்னும் ஃப்ரண்ட்டில் அடிக்கணும். நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே ஃபுல்லாக பாருங்கள், நெட்டு போட்டிருக்கா. கீழே ஃபுல்லாக அந்த வலை போட்டிருக்கு பாருங்கள். எந்த பக்கமும் ஏறவே முடியாது அந்தளவுக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வெங்கிட்டா யூடியூப் சேனல். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு நம்ம வண்டிக்கு. ஆக்சுவலாக என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கீ வெளியில் தான் போட்டேன். ஆனால் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்களேன். அன்லாக் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். அந்த சவுண்டே வரல, ஓகேவா? ஆனால் அன்லாக் ஆகுது, ஆனால் வந்து அந்த சவுண்டு மட்டும் வரல. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம தலைவர் எலி வந்து பார்த்திங்கன்னா வேலையை காமிச்சிட்டாப்புல. அது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எப்படி பாருங்கள், பேனட்டை தூக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து நிறைய கடிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இது ஃபுல்லாக ரிமோட் கீ இங்கே தான் போகும். இது பாருங்கள், புயல கட்டெல்லாம் வச்சேன், ஒரு யூஸும் கிடையாது. ஆக்சுவலாக ரிமோட் கீ இங்கே தான் உள்ளே இங்கே போட்டிருக்கேன், ஓகேவா? இது அப்படியே உள்ளே போகும். இது மூலியமாக தான், இது உள்ளே தான், இந்த ஹோல் உள்ளே தான். உங்களுக்கு தெரியுது, நான் இதில் காட்டுறேன். இந்த ஹோல் உள்ளே தான் அப்படியே போயிட்டு ஃபுல்லாக கடிச்சு வச்சுருக்கு. இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3ஆவதோடையோ 4ஆவதோடையோ வந்து எலி கடிக்குது. நான் என்னென்னா ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணி வைப்பேன். ஒரு 2 3 நாளே வந்து கடிச்சிடும். நமக்கு வந்து அவுட் சைட் பார்க்கிங் தான் பாருங்கள், ஃபுல் அவுட் சைட் பார்க்கிங் தான். அதனால் இப்போ எலி கடிச்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நான் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னென்னமோ வச்சுட்டேன், புயல கட்ட எல்லாமே வச்சேன். பட் எதுவாக இருந்தாலும் எலி ஏறி வந்து உள்ளே கடிச்சிருது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து எவ்வளோ பெரிய கேப்பாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன்லாம் பண்ண போகிறோன்னா வந்து ரேஷ் மேட்டு தான் அடிக்கணும். ரேஷ் மேட்டு தான் அடிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது ரிமோட் கீ கடிச்சதோட சரி, வேறு எதனா கீ கடிச்சிதுன்னா, வேறு எதனா ஒயரை கடிச்சிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலவாகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய கேப் பாருங்கள். இது ஃபுல்லாகவே கேப் தான். இவ்வளோ பெரிய கேப் கொடுத்தா எலி ஈஸியாக ஏறி உள்ளே வந்துடுது. அதனால் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேட் மெஷ் தான் அடிக்க போகிறேன். நைட்டு வண்டி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சதில்ல, அதனால் வந்து கூட எலி ஏறி கடிச்சிருக்கலாம் அந்த ஹீட்டுனால. ஆனால் இது ஒரு 4-5 தடவை கடிச்சிருக்கு எலி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி இந்த ஒயரிங் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரேஷ் மேட் அடிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷனு ஸ்ப்ரே. மற்றபடி எந்த வைத்தியம் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது பண்ணாலும் இது போக மாட்டுது. இப்போ நம்ம எங்கே போய் ரேஷ் மேட் அடிக்க போகிறோம்னா அதான் சர்ப்ரைஸ். நம்ம வந்து ஜிபி ரோட்டில் தான் பண்ண போகிறோம். ஜிபி ரோட்டில் எங்கே பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ செலவாகுது, என்ன ரேஷ் மேட் போட்டால் இது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷனா அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்க போகிறோம். நம்ம வண்டிக்கு ரேஷ் மேட் அடிச்சுட்டு எப்படி ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வாங்க ரேஷ் மேட் அடிக்கிற வீடியோ போய் பார்க்கலாம். எந்த கடைக்கு போகிறன்றத வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். இப்போ நம்ம ரேட் மெஷ் அடிக்க எங்கே வந்திருக்கோன்னா, இந்த லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரவணா கார் எக்ஸஸ் தான் வந்திருக்கோம், ஜிபி ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு இப்போது ரேட் மெஷ் அடிக்க போகிறோம். இப்போ ஒர்க் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு நான் இங்கே இருக்கேன். ஸோ ரேட் பைட்டால் நிறைய பிரச்சனை வருது, உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒர்க்கு நடக்க போகுது. அது எப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், சரவணா கார் எக்ஸஸ் தான் வந்திருக்கோம். ப்ரோ இப்போது நான் வந்து என்னன்னா ரேட் மெஷ் போடலான்னு வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எலிக்கடி ஒரு 4-5 தடவை கடிச்சிச்சு ரிமோட்லாக. அதனால் நானும் ஸ்ப்ரேலாம் அடித்தேன். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்து அந்த நாட்டு மருந்து கடையில் புயல கட்டலாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ எது பண்ணாலும் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ அட்வான்ஸாக வந்துட்டோம் பிரதர். இப்போ ரேட் மிஷின் போயிட்டு ரேட் நெட் அடி ஆரம்பிச்சு நெட் வந்துச்சு. ஆமாம், இப்போ அதுதான் நான் மெயினாக வந்திருக்கேன். இன்னொன்று என்னன்னா ரேட் மெஷின் நான் விசாரிச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளில 7 ரூபா 7.5 அந்த மாதிரி சொல்கிறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் சில இடத்துல கேட்டால் அது கீழே பண்ணுறதே கிடையாது. ஆமாம், நம்ம இடத்துல உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தான் வந்தேன். விலை கம்மியாக சொன்னீங்க. அந்த விலை என்ன நீங்களே சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி ரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையோட ரேட் வந்து கம்பேரிசன் பண்ணா நம்ம 4,500 நம்ம ரேட் பண்ணி தரோம். உங்களுக்கு 4,500 ரேட் மிஷின் ரேட் பண்ணி தரோம். சரி, இது எனக்கா இல்ல எல்லா கஸ்டமர் இருக்குமா? இது உங்களுக்கு பிளஸ் உங்க வீடியோ பார்த்து வர கஸ்டமர் எல்லாரும் பண்ணி தரோம். எல்லாரும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாரும் அந்த 4,500 ரூபாய் தான். சோ ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான். இப்போ ரேட் மெஷ் போறதுனால எதனா இப்போ அண்டர்சேஸ்ல எதனா ப்ராப்ளம் அந்த மாதிரி எதனா வருமா? அதெல்லாம் ஒன்றும் வராது. நம்ம ஃபுல்லாக நெட் வச்சு கவர் பண்ணிட்டு போகிறோம். உள்ள வரது எந்த வாய்ப்பும் இல்லை உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம ரீஃபிட்டிங் கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீலை கழட்டாம தான் இப்போ போட போகிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம்,
இப்போ நிறைய நான் வீடியோவில் பார்த்தேன் வீலை கழட்டி தான் போடுறாங்க. இப்போ வீலை கழட்டாமல் போகிறதுனால ஏதாவது எலி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கரெக்டாக ஃபினிஷிங் வருமா? நம்மளுக்கு வந்து எள்ளி எங்கெங்க போதோ அங்கே கிலோ நம்ம ஜாக்கி வச்சு ஹைட் பண்ணி தான் செக் பண்ணி தான் போட போகிறோம். ஓகே. இல்லை வீலை கைட்டி பண்ணுறதுனா எதுவுமே பண்ணா அப்படி அடிஷனல் லேபர் சார்ஜ் வரும் உங்களுக்கு. சேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. ஃபிட்டிங்லாம் கரெக்டாக ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏறாது எதுவுமே உங்களுக்கு வந்து இன்ஜின் கீழே மோஸ்ட்லி ஃபுல் கவர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. இல்லை அதான் எந்த எலியும் மேலே ஏற்ற வாய்ப்பு எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது போகிறது பெஸ்ட்டு. இந்த மிஷின் எல்லாம் வைக்கிறாங்களே, மிஷின் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மிஷினோட இது கொஞ்சம் கம்பேர் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா மிஷினில் பார்த்தீங்கன்னா சில டைமில் பேட்டரி டவுன் ஆகிடும், ஏதோ இஷ்யூ ஆகிடும், உங்களுக்கு ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரும். அப்போ என்ன வேணால் எலி உள்ளே வரும், ஃப்ரீக்வன்சி மூலமாக வரது திடீர் ஸ்டாப் ஆகிடும். இது உங்களுக்கு ஆல் டைம் சேஃப்டி உங்களுக்கு. ஆனால் ஃபைனல் சொல்யூஷன் வந்து இதுதான். கடைசியாக சுற்றி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சொல்யூஷன். ஏன்னா நானே அனுபவிச்சதுனால தான் இப்போ வந்திருக்கேன் என் வண்டி போடுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பைட் அதிகமாக இருக்குது, வெளியில் அவுட் சைட் பார்க்கிங் அதிகமாக விட்றீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேட் மெஷ் போட்டுக்கோங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் இங்கே போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபிட்டிங்கில் எதனா ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து வேறு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் வருது, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா திரும்ப நீங்கள் வந்து ஈஸியாக எங்கள் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, ரீஃபிட்டிங் பண்ணி அதெல்லாம் பிரச்சனை வராது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஏன்னா இந்த வீடியோவில் 1 by 1 A to Z நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஷார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ட போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபிட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம். இந்த ஷாப்போட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஷாப்போட நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கால் பண்ணுங்கள். ரேட் மெஷ் யாரெல்லாம் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்தால் வெறும் 4500 தான். நீங்கள் வெளியில் விசாரிச்சு கூட வந்துடலாம். கண்டிப்பாக கன்ஃபார்ம் பிரதர். உங்கள் ஃபாலோவர்ஸ் இல்லை இப்போ பார்த்துருப்போம், ஒரு எட்டியாக பண்ணோம். ஆமாம், அவங்களும் உங்கள் ஃபாலோவர்ஸ் அதை பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஓகே, இதுவும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஒர்க்கு எப்படி நடக்குதுன்றது பார்ப்போம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கி வச்சு வண்டியை தூக்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ் மெட்டு உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ தான் போட போகிறோம் இந்த ரேஷ் மெட்டு. இது போட்டால் தான் இதுக்கப்புறம் எலி தொல்லை இருக்காது. வீல் எந்த அளவுக்கு தூக்கி இருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பாடி ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கு ரேஷ் மெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி போட்டாச்சு, வண்டியை வந்து ஃபுல்லாக மேலே தூக்கியாச்சு. ஒரு சைடு வந்து உள்ளே ஆள் போயிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இந்த ஃப்ரண்ட்டு டோரில் பாதி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷ் மெட் வந்து கவர் ஆகும். ஏன்னா இந்த பார்ட் வரைக்கும் தான் எலி ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ரேஷ் மெட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த உள்ள ஒர்க் போயிட்டுருக்கு, இதை தூக்கி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ் மெட் அடிக்க போகிறோம். ஃபுல்லாக பாடிக்கு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஃபுல்லாக வரணும், ஃபுல்லாலாம் வராது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்ட பிறகு பார்ப்போம். ஏன்னா வீலை கழட்டாமல் பண்ணுறாங்களேன்னு நானும் யோசிச்சிருந்தேன். வீலை கழட்டாமலே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. கழட்டாமலே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக வரப்போகுதுன்றது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல்லாக அடிச்சிட்ருக்காங்க ரேட் மெஷ்ஷு. பாடி வரைக்கும் தான் வரும். ஸோ இது முடிஞ்ச பிறகு எவ்வளோ ஃபுல்லாக எப்படி அடிச்சிருக்காங்க, ஃபுல் கம்ப்ளீட்டான பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வண்டி ஒர்க் போயிட்டுருக்கு. வீல் எந்த அளவுக்கு தூக்கிட்டு பாருங்கள். ஃபுல்லாக கீழே வரைக்கும் தரையில் டச்சே ஆகல. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. எப்படி நடக்கு பாருங்கள். ஸோ ரேட் மெஷ் இப்படி தான் அடிப்பாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு மிஷின் வச்சு உள்ளே ஃபுல்லாகவே அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மெஷ் அடித்து முடிச்சாச்சு. இன்னும் ஃப்ரண்ட்டில் அடிக்கணும். நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷ் அடிச்சிருக்காங்கன்னு. ஸோ இன்னும் ஃப்ரண்ட்டில் அடிப்பாங்க. ஃப்ரண்ட்டில் அடித்து முடிச்ச பிறகு ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ணா, இப்போது இந்த கடைக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க, எப்படி இந்த கடை உங்களுக்கு தெரியும்? யூடியூப்பில் பார்த்தீங்களா? ஸோ வீடியோ பார்த்தா வந்திருக்கீங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் நினைக்கிறேன், நம்மளோட வீடியோ பார்த்தா வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வண்டிக்கு என்னென்ன மாட்டியிருக்கீங்க, என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கீங்க? ஆண்ட்ராய்டு செட்டு சப்வூஃபர். ஸோ சொன்ன ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததா? ஸோ இப்போ ஃபிட்டிங்லாம் எப்படி இருந்தது? நீங்கள் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்களே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? அந்த டச்சு அவங்க சொன்ன அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததா? வாரண்டிலாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. ஓகே, எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்க சொன்ன ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததா, கரெக்டாக இருந்ததா ப்ரைஸ்லாம்? ஓகே, ஏன்னா இது பஜார், இது கண்டிப்பாக நீங்கள் விவசாயி தான் வந்திருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலையிலே கால் பண்ணோம். ஓகே, கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கடைக்கு வரோம் அப்படின்னா சரி வந்துட்டு கால் பண்ணுங்க. ஓகே, ஆனால் டேரெக்டாக இங்கே வரல. ஒரு ரவுண்டு விட்டு தான் வந்து. ஓகே, நீங்கள் கொஞ்சம் அலசி தான் வந்திருக்கீங்க, விலைலாம் கேட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான், ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இப்போ வீலை கழட்டாமல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வீலை ஃபுல்லாக திருப்பிட்டு நம்ம வந்து அங்கே நெட்டு நம்ம அடிக்க போகிறாங்க. ஸோ அதனால வீலை திருப்பி இருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு, கீழே முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கும் ஃபிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எலி வந்து ஃபுல்லாக ஏற முடியாது. இன்னொன்று, இந்த மெஷ்ஷு போட்டால்
அண்டர் செஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். எனக்குமே அந்த கொஸ்டின் இருக்குது. இது என்னோட சொந்த வண்டி, அதனால தான் நானும் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். நிறைய கேட்டேன், நானும் கடைக்காரங்கிட்ட கேட்டேன் இது போகிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி பெருசாக எந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது, ஸோ இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன் என்னன்னா, எலிக்கு ஒரே ஒரு நிரந்தர தீர்வு வந்து பார்த்திங்கன்னா இதுதான், மெஷ்ஷு தான். நீங்கள் மற்றபடி ஸ்ப்ரே அடித்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் நாட்டு வைத்தியெல்லாம் பண்ணிங்கனாலும் என்ன பண்ணாலும் வந்துடுது எலி. அடிச்சிட்ருக்காங்க வீலை. ஸோ வீலை கழட்டாமல் நம்ம வந்து அடிக்கிறதுனால எதனா ப்ராப்ளம் வருமா, எலி போயிடுமான்னு கவலைப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேப்பையும் வந்து அவங்க ஃபில் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு பிட்டாக சின்ன சின்ன பிட்டாக சேர்த்து நம்ம அடிச்சிட்ருக்காங்க. இந்த நெட்டு போல்ட்டெல்லாம் பிஞ்சிக்கிட்டு வராது, நீங்கள் எதாவது பயப்பட வேண்டாம். பள்ளத்தில் மேட்டில் விட்டு அதெல்லாம் பிஞ்சிட்டு வருமானு, எதுவுமே பிஞ்சிட்டு வராது, அதையும் கேட்டுட்டேன். எந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு சிங்கிள் கேப் உள்ள எல்லா கேப்லேயும் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு கேப்பை கூட விட்றதில்ல பாருங்கள். எல்லா கேப்பையும் ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டியதான், எந்த பக்கமும் எலி வரக்கூடாது. பாருங்கள், ஒரு சின்ன கேப் கூட விட்றதில்ல. இந்த மெஷ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது, கையை வச்சாலே கிழிச்சிடும் பொழுது. இதில் வந்து எலி வாங்கி வச்சுதுன்னு வச்சிங்களேன், இந்த ஷார்ப்னஸில் ஃபுல்லாக அப்படியே வாயெல்லாம் கிழிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இப்போ வந்து அதே மாதிரி நம்ம முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது, ஒர்க்கு முடிஞ்சுது. மெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பீஸுக்கு ஏற்ற மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் சைடும் அதே போல் வந்து ஒரு கேப்பும் விடாமல் ஃபுல்லாக கட் பண்ணி அடிக்கிறாங்க. கொஞ்சம் இந்த ஒர்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கொஞ்சம் பட்டு அடிக்கிறாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர்லேயே அடித்து கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். 1 ஹவர், ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 ஹவர் தான். வண்டிக்கு ஃபுல்லாக உள்ள வரைக்குமே டேக் அடிச்சிட்ருக்காங்க. எந்த ஒரு பார்ட்டிலுமே எலி போகவே கூடாது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே ஃபுல்லாக பாருங்கள் நெட்டு போட்டிருக்கா, கீழே ஃபுல்லாக அந்த வலை போட்டிருக்கு பாருங்கள். எந்த பக்கமும் ஏறவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக வலை அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக அது உள்ள வரைக்குமே வலை அடிச்சிருக்காங்க. எந்த பக்கமும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குற எந்த கேப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு, அதாவது எலி வரவே வராது. நம்ம ஒயரை வந்து கடிக்கவே கடிக்காது, நமக்கு நல்ல ஒரு சேஃப்டி. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரேட் மெஷ் வந்து நம்ம அடித்து முடிச்சாச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஃபைனலான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கிறதுனால, நம்ம ரேட் மெஷ் அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய செலவுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆமாம், இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கு, இப்போ இன்சைட் பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கே எப்படி இருந்தாலும் அந்த ரேட் பைட் வந்து நடந்ததுக்கு அடிச்சிருது. அவுட் சைட் பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. என்னதான் ஸ்ப்ரே அடித்தாலும், நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் அந்த புயலக்கட்டை வாங்கி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கடிச்சிருது. ஏகப்பட்ட தேவையில்லாத செலவு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேட் மெஷ் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதனால் வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. போட்டதுக்கே எவ்வளோ எனக்கு செலவாச்சுன்னா 4500 ஆச்சு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 5500, 6000 அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, 7000 சொல்லிட்டு. வெறும் 4500 எனக்கு பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வர உங்களுக்கும் அதே ப்ரைஸ் தான். ரேட் மெஷ் அடிக்கிறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ரேட் பைட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனுபவிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ செலவாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட செலவு, சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா பெரிய செலவாயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷ்ஷு போடுறது ரொம்ப நல்லது. ரேட் மெஷ் யார் மெயினாக போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரேட் மெஷ் போகிறதுனால, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரேட் மெஷ் போகிறதுனால வண்டிக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. நீங்கள் நம்பிக்கையாக போடலாம், புது வண்டியாக இருந்தால் கூட நீங்கள் போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் ரேட் பைட்டுக்கு. ஸோ மறக்காமல் சரவணா கார் எக்ஸ்லேருந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வருதா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.